ஹாய் பைக் ஃப்ரைடேஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட வண்டிக்கு இரிடியம் ஸ்பார்க் ப்ளக் வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்களா, என்கேஜோடது டபுள் இரிடியம் ஸ்பார்க் ப்ளக், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 900 ருபீஸ். இதுதான் வந்து கோட் நம்பர் SKUன்னு போட்டிருக்குல்ல, இதுதான் நீங்கள் வாங்கணும். திஸ் இஸ் ஃபார் ஹிமாலயன் அண்ட் கொரிலா. ஸோ 10 to 12 mm டார்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் போட்டிருப்பாங்க. ஸோ அதோட மெயின் டிஃப்ரென்ஸ் என்னன்றதை வந்து காமிட்டிங்கன்னா, நான் இந்த டேங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே அந்த ஸ்பார்க் ப்ளக் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ரெண்டோட டிஃப்ரென்ஸும் நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வண்டி நார்மல் ஸ்பார்க் ப்ளக் ஓடிட்டுருக்கு. வண்டி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, வண்டி ஆன் ஆயிடுச்சு. ஃபியூல் இன்ஜெக்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு இதுலேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும்னா 13,269 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கு வண்டி. இந்த வரைக்கும் ஸ்பார்க் ப்ளக் அவங்க கழட்டி க்ளீன் பண்ண மாதிரி எனக்கு தெரியல சர்வீஸ் சென்டரில். பட் எனக்கு வந்து ரொம்ப நாளாக அப்டேட் பண்ணணுன்ட்டு இருந்துச்சு. ஸோ ரீசெண்டாக லட்சு ஆட்டோமொபைல்ஸில் இந்த ஸ்பேர் வந்துருச்சு. ஸோ நான் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு நான் போய் வாங்கிட்டேன். உங்களுக்கும் வேணும்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா எனக்கு DM பண்ணுங்கள் பர்சனலாக. ஸோ நான் வந்து உங்களுக்கு இதை அரேஞ்ச் பண்ணி தரேன். ஆல்ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, டேங்கை கழட்டிட்டு ஃபுல் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் அதை ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி நீங்களும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மெயினாக தேவைப்படக்கூடிய டூல் வந்து இது தான். ஓகே, இது வந்து ஸ்டான்லியோட 14 mm லாங் ரெஞ்ச் தான் அது என்னன்னு சொல்லுவாங்க, லாங் சாக்கெட். ஓகே, ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். இதுக்கு மேலே வந்து 1/2 இன்ச்சோடது வேணும். 1/2 இன்ச்சோட உங்களுக்கு அந்த ஃப்ரெஞ்சில் வரும்ல அடாப்டர், அது இருக்கணும். இது 2 இருந்தால் மட்டும் இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. ஏன்னா யூடியூப்லேயே இது வரைக்கும் யாருமே இந்த DIY வந்து யாருமே பண்ணதில்லை. ஸோ வி ஆர் தி ஃபஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கே இந்த டூல்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் தான் நான் இதில் வந்து இந்த ப்ராசஸே நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஏன்னா தெரியாமல் ஆரம்பித்தா நம்ம வந்து ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸை கழட்டணும். ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸை கழட்டுறதே ஒரு பெரிய ப்ராசஸ். அது கீழே போய் அப்புறம் ஸ்பார்க் ப்ளக் இது ரிமூவ் பண்ணி அதுக்குள்ளே அது வந்து இந்த அளவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 meters அளவுக்கு உள்ளே டீப்பாக தான் இருக்கும் இது. ஓகே, ஸோ அதனால் பர்ஃபெக்ட் டூல்ஸ் இல்லைனா டோன்ட் ட்ரை திஸ். ஜஸ்ட் கோ டு யுவர் நியரஸ்ட் மெக்கானிக். அவங்க யாராவது வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட கொண்டு போய் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், அது தெரிஞ்ச மெக்கானிக்ஸ் கிட்ட போங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஆல்ரைட். ஸோ தேர் ஆர் மெனி ப்ளஸ் பாயிண்ட் ஆஃப் திஸ் ஸ்பார்க் ப்ளக். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி ஏர் ஃபில்டர் மாற்றினால உங்களுக்கு கம்பஷன் வந்து நல்லா நடக்கும். இதில் வந்து 2 டிப்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கோல்ட் ஸ்டார்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மைலேஜ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இதை வந்து எடுத்தேன். இனி நம்ம வண்டியில் வந்து இன்லெட்டில் வந்து இதுவும் ஏர் ஃபில்டரும் மாற்றியாச்சு. அவுட்லெட்டில் மட்டும் நம்ம அது என்ன சொல்லுவாங்க, சைலன்சர் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணால் போதும். பட் அது எனக்கு இப்போதைக்கு பிளான் கிடையாது. ஸோ ஐ எம் நாட் கோனா டூ தேட். ஸோ இதில் வந்து இப்போ மெயினாக டேங்க் கழட்டிட்டு கூடவே 2-3 சின்ன சின்ன வேலை இருக்குது, அதோட வீடியோஸும் எடுத்துருவேன். ஸோ யா, லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் ப்ராசஸ். டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 மணி, டியூஸ்டே August 12. எப்படியும் ஒரு 2 hours மேலேயே ஆகிடும். நான் வந்து பொறுமையாக தான் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேங்கை கழட்டியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், நம்மளோட ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸை வெளில எடுக்கணும். ஸோ ஏர் ஃபில்ட்ரு பாக்ஸை வந்து கழட்டுறதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு கனெக்டர் இருக்குது பார்த்தீங்களா. திஸ் இஸ் கால்ட் G4 சம்திங். இதோட டூல்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்காது. ஓகே, ஸோ டோன்ட் மெஸ் வித் திஸ். ஸோ இதை வந்து எதுவும் பண்ணாதீங்க. ஸோ இதை கழட்டாமல் எப்படி கழட்டணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸோடு சேர்த்து நம்ம இப்போ கழட்ட போகிறோம். ஓகே, ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணால், இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த கனெக்ஷன், இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும். எப்படின்னா இதை ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, ஒரு டைம் காமிக்கிறேன். இந்த பட்டன் இருக்குல்ல, யூ ஹேவ் டு ப்ரெஸ் திஸ் தென் ரிலீஸ். ஓகே, ரிலீஸ் பண்ணிங்கன்னா இந்த கனெக்ஷன் வந்துடும். இதுதான் மெயின் ECU யூனிட் போகிறது.
ஓகே, இதை ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்புறம் 4 போல்ட்ஸ் 1 2 3 ஐ திங்க் ஒன்லி 3. ஓகே, இந்த 3 போல்ட்ஸ் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த கிளாம்ப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளாம்பையும் இந்த த்ராட்டில் பாடிக்கு போகக்கூடிய இந்த எல்என் கீவையும் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணி நீங்கள் இதை எப்படியே லிஃப்ட் பண்ணிங்கன்னா அது ஃபுல்லாக அப்படியே உங்களுக்கு வெளில வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ இந்த கிளாம்பை ரிமூவ் பண்ணியாச்சு. மேலே இந்த 3 போல்ட்ஸ் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை தான் ரிமூவ் பண்ணணும். இங்கே ஒரு எல்என் கீ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எல்என் கீ ரிமூவ் பண்ணுறதுக்கு யூ நீட் 4 நம்பர். ஸோ 4 நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு சரியாக போகாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன எல்என் கீஸ் இருக்கும். ஓகே, சின்னதாக இருக்கும். இதை வச்சு தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஓகே, பாருங்க. இது கஷ்டமான ப்ராசஸ் தான், பட் பொறுமையாக பண்ணுங்கள். இப்போ டாப் பாக்ஸ் மேலே ஓரளவுக்கு வந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு கனெக்டர் இருக்குது. ஓகே, கேன் யூ see it? ஸோ இந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணணும். அப்புறம் இங்கே ஒரு கனெக்டர் இருக்குது. இந்த கனெக்டர் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஒரு டாப் பாக்ஸ் வந்து வந்துடும். ஓகே, ஸோ இது நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா, ரிமூவ் பண்ணிட்டும் பண்ணலாம். இஃப் யூ இங்கே இருக்கிற இந்த கனெக்டர். ஓகே, ஜஸ்ட் இங்கே தெரியுதா, திஸ் இஸ் யுவர் ஸ்பார்க் பிளக். ஸ்பார்க் பிளக் இங்கே இருக்குது. தென் யூ ஹேவ், தென் இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு பைப் இருக்குது, பிரீத்தப் பைப். ஸோ இது ஒன்று இருக்குது. ஸோ இது இப்போதைக்கு நம்ம ரிமூவ் பண்ண வேணாம். அண்ட் திஸ் இஸ் தி த்ராட்டில் பாடி. ஓகே, த்ராட்டில் பாடியை வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு கவர் பண்ணிக்கலாம். எதுவும் உள்ளே போயிடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பார்க் பிளக் வந்து இங்கே தான் ரிமூவ் பண்ணணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தி கனெக்டர் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். சேட் திஸ் இஸ் தி ஸ்பார்க் பிளக். ஸோ இது வந்து ஓகே, நல்லா தான் இருக்குது. இதில் வந்து அடாப்டர் இது, அதில் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இங்கே இருக்க ஸ்பார்க் பிளக்கை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஆல்ரைட், ஸோ you put this tool inside and see. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி ஒரு சின்ன சம்பவம் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அடாப்டர் வந்து நான் வாங்கியிருந்தேன்ல, இது வந்து பார்த்திங்கன்னா 14mm ஸ்டான்லியோடது. இது என்ன ஆச்சுன்னா, இது வரைக்கும் ஓகே, இந்த இடத்துலேருந்து ஒரு ஸ்டெப் இருக்கா. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம இதில் போடுறப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போகல, தெரியுதா. ஸோ அதனால் இதை வச்சு கழட்ட முடியவில்லை. ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பக்கத்தில் நஞ்சப்பா ரோட் டூல்ஸ் கடைக்கு போய் இந்த 14mm டீப் சாக்கெட் வந்து வாங்கியிருக்கு, தெரியுதா. 14mm இது வந்து ஒரே டியூப்லராக இருக்குது, மேலே வரப்போ கம்மியாகுது. ஸோ இது வந்து உள்ளே போகும், பார்த்தீங்களா, உள்ளே போயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த டூல் இருக்குல்ல, இதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ எப்போவுமே ரைட் டூல்ஸ் வாங்குங்க. இந்த மாதிரி ஒரே டியூப்லராக இருக்கணும். ஓகே, இது வந்து எக்ஸ்டென்ஷன் ராட், டியூப்லர் எக்ஸ்டென்ஷன் ராட் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ஸ்பார்க் ப்ளக்கை ரிமூவ் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா இந்த வேலையை நீங்கள் செய்யாதீங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா டைம் வந்து இப்போது 5:45, டூல்ஸ் கிடைக்கல. ஆனால் இங்கேருந்து நான் காந்திபுரம் போய் இதை வாங்கிட்டு இப்போ வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை காமிக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி த்ராட்டில் பாடியை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டூல்ஸ் உள்ளே வந்துட போகுது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இது ரொம்ப பிரச்சனையாயிடும்.
ஸோ ஒர்க் பண்ணுறப்போ எப்போவுமே இதை வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஃபுல்லாக லூஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்திங்கன்னா போதும். இப்படி ப்ரெஸ் பண்ணி இதை வச்சு நீங்கள் இழுத்தினாலே போதும், உங்களோட ஸ்பார்க் ப்ளக் வெளில வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஸ்பார்க் ப்ளக். அங்கே ஒயிட்டாக ரொம்ப ஃபார்ம் ஆகிருக்குது, என்னன்னு தெரியலையே. ஸ்பார்க் ப்ளக் நல்லா தான் இருக்குது, பட் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு பிளாக் அடிச்சிருக்கு அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். இது ரைட் சைடில் இருக்கிறது ஓஇஎம், இது வந்து டபுள் ஏடிஎம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், மெயினாக இங்கே தெரியுதா இந்த டிப், இந்த டிப்பும் பாருங்கள், இது எவ்வளோ ஷார்ப்பாக சும்மா சிலிண்ட்ரிக்கல் டைப்பாக இருக்குது. மேலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு டிப்பும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் பாருங்கள், இதுவும் வந்து இரிடியம் தான் சொல்கிறாங்க, பட் ஆனால் இப்போவே இவ்வளோ கருப்பாயிருக்கு. ஜஸ்ட் 13,000 கிலோமீட்டர்ஸில் இந்தளவுக்கு கருப்பாயிருக்கு. நீங்கள்மா சர்வீஸ் சென்டரில் இது வரைக்கும் ஓப்பன் பண்ணி க்ளீனே பண்ணல. ஸோ இட்ஸ் பெஸ்ட் வி டூ இட் ஆன் எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ். இங்கே பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு, டேமேஜ் ஆகிருக்கிறது. ஸோ எஸ், நம்ம இதை தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, insert this inside and close it. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணலான்னா, இதை வந்து நம்ம உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது உள்ளே போட்டாச்சு. ஓகே, ப்ராப்பராக சீட்டிங் ஆகிடுச்சா? ஆனதுக்கப்புறம் இந்த டூல் ஃபஸ்ட்டு ஹேண்ட் டைட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. நல்லாவே த்ரெட்ஸ் இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? இந்த அளவுக்கு த்ரெட்ஸ் உள்ளே போகணும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் திருத்தணும்னு பார்த்துக்கோங்க. கிட்ட கவுண்ட் பண்ணால் ஒரு 20+ த்ரெட்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக வந்து நீங்கள் டைட் பண்ணணும். டைட் ஃபுல்லி. ஓகே, இந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட டார்க் ரென்ச்சை வச்சு யூ ஹவ் டு லாக் இட். திஸ் இஸ் லைக் 11 நியூட்டன் மீட்டர்ஸ். ஸோ நான் டார்க் ரென்ச் செட்டிங்ஸ் இருக்கான்னு பார்க்குறேன். இல்லைன்னா ஹேண்ட் டைட் வச்சா போதும், இல்லைன்னா 11 நியூட்டன் மீட்டர்ஸ். ஓகேவா? தட் இஸ் தி டார்க். லெட் மீ செக், லெட் மீ கெட் மை டார்க் ரென்ச். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டைட் வச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்மளோட டார்க் ரென்ச் எடுத்துருக்கோம். டேக் யூர் டார்க் ரென்ச். இதில் வந்து 11 நியூட்டன் மீட்டர்ஸ் செட் பண்ணணும். ஓகேவா? நான் உங்களுக்கு எப்படி செட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். லெட் மீ கெட் சம் ஹெல்ப். ஸோ நம்ம என்ன பண்ண போனால் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் வந்து செட் பண்ணணும். இது வர இது வந்து 10லேருந்து 11. ஸோ செட் இட் அட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ். டைப் பண்ணிட்டு இது வந்து ஓகே. That's it. And sound once பார்த்தீங்களா? ஸோ இட்ஸ் பர்ஃபெக்ட்லி செட். இப்போ என்ன பண்ணணுன்னா, நெக்ஸ்ட்டு we're gonna just assemble all these things. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பார்க் ப்ளக் அடாப்டரை வந்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ரிமூவ் திஸ் கிளாத். அப்புறமா உள்ளே தரணும். இங்கே வந்து இந்த ஒயர்ஸ்லாம் போகுது. இந்த ஒயர்ஸை மட்டும் வச்சுட்டு உள்ளே தள்ளிட்டு இந்த அடாப்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். பாருங்க, இந்த அடாப்டர் இங்கே
ஓகே, நெக்ஸ்ட் இந்த அடாப்டர் இங்கே, இது வந்து எர்த்தோட பின்னு. ஓகே, இங்கே போயிடுச்சா. நெக்ஸ்ட்டு உள்ள அனுப்பிட வேண்டியது தான். அப்புறம் இங்கே இந்த த்ராட்டில் பாடி இருக்குல்ல, இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது உள்ளே போயிடும். ஓகே, ஸோ இது வந்து ஃபுல்லாக கவர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சென்சார், திஸ் இஸ் தி த்ராட்டில் பாடி சென்சார். அவ்வளோதான், இதுதான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ஃபைனல் செக் வந்து பண்ணிக்கலாம். த்ராட்டில் பாடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த இது பைப் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். தட் ஐ வில் டூ இட் நவ். அப்புறம் இதை டைட் பண்ணணும். ரைட், இது ரெண்டை மட்டும் டைட் பண்ணணும். இது பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ஏர் பாக்ஸோட ஸ்க்ரூஸ் நட்ஸ் எல்லாமே அலைண்டாக இருக்குது. ரைட், ஸோ கீழேயும் இது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நவ் we are all done. You have to tighten this nut. Throttle body sensor உட்காருதில்ல, அதை டைட் பண்ணுங்க. should be get full tight ஆகணும் இது. this is Allen key, right? so yeah, maximum tight. okay, so now இது வந்து ஹார்டாது. right, this is fixed. next we have this pipe. இந்த பைப் இருக்குல்ல, இந்த பைப்பை ஃபிக்ஸ் பண்ணுங்க. யா, ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு let's take the plier. so this is fixed, right? to just assembling மட்டும்தான். எப்போவுமே ஒர்க் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸில் உங்களோட நட்ஸ் போல்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல போட்டு வச்சுக்கோங்க. இட் வில் பி ஈஸி ஃபார் யூ கைஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஃபாலோ. ஸோ இந்த ஒரு பாக்ஸில் இப்போ இந்த 3 போல்ட்ஸ் இருக்கும். அந்த போல்ட்ஸ் எடுத்து போட்டு டைட் பண்ணி ஐ கோனா ஃபினிஷ் திஸ். ஓகே கைஸ், இப்போ டாப் பாக்ஸோட போல்ட்ஸ் போட்டு டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் we are going to fit the tank, put all these things back. அப்புறம் வந்து உங்களுக்கு நான் ஃபைனலாக வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெட் மீ see. ஓகே, நோ ப்ராப்ளம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபியூல் சென்சார் ஃபெயில்டா. ஓ மை காட், ஃபியூல் சென்சார் ஃபிக்ஸ் பண்ணல பார்த்தீங்களா. ஷிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபியூல் சென்சார் ஃபிக்ஸ் பண்ணாமே பண்ணிட்டேன். அதனால தான் அந்த எரர் காமிச்சிச்சு. நோ எரர், ஃபைன். லெட்ஸ் ஸ்டார்ட் தி பைக். லோ பேட்டரி சார்ஜிங் ரெக்வயர்ட். என்னடா இது? ஓகே, பேட்ரி லோவாக இருந்திருக்கு, அது ஸ்டார்ட் ஆகலை. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓ யா, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ லெட்ஸ் ரன் இட் ஃபார் ஃபியூ மினிட்ஸ். ஓகேங்களா, ஏன்னா முன்னால் வண்டி எடுக்கல சொன்னதில்ல, அதனால் பேட்ரி வந்து கொஞ்சம் லோவாக இருக்குது. கொஞ்சம் சார்ஜ் ஆகட்டும். எல்லாம் ஃபாக் லைட்ஸ் ஆஃபில் தானே இருக்குது. அப்புறம் லோ பேட்ரி மேபி ரொம்ப நாள் எடுக்காதனால அந்த மாதிரி காமிக்கிது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி பக்காவாக ரன்னிங். ஏதாவது ஸ்மெல் கில் ஏதாவது வருதா பார்ப்போம். Okay.